இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவ்மெண்ட்ஸ் வந்து சைட்ஸில் லேட்ரல் மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். உட்காந்துட்டும் செய்யலாம் இந்த ப்ராக்டிஸை, நின்றுட்டும் செய்யலாம். யாருக்கு வந்து காலெல்லாம் வலி இல்லையோ, பாதம் வலியோ, முட்டி வலியோ, முதுகு வலியோ இல்லாதவங்க தாராளமாக நின்றுட்டு செய்யலாம். இப்போ சீனியர்ஸ்னால் எல்லாருமே உட்காந்துட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. வலி இருக்கிறவங்க உட்காந்துட்டு செய்யுங்க, இல்லாதவங்க நீங்கள் ஸ்டாண்டிங்லேயே தாராளமாக செய்யறச்சு உங்களுக்கு இன்னும் கூட உங்களோட ஸ்ட்ரென்த் பில்டப் ஆகும். ஸோ ஐதர் இந்த மாதிரி நல்லா ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து காலை நல்லா தள்ளி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த காலை தள்ளி வச்சுக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேலன்ஸ் போகாமல் சௌரியமாக எந்த அளவுக்கு நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு காலை நகர்த்திட்டா போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சேரில் உட்காந்துக்கிறவங்க வந்து சைடில் கைப்பிடி இல்லாத சேராக எடுத்துக்கோங்க. முதுகு தண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற சேர் இருந்தால் பெட்டர். கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போதைக்கு நீங்கள் நல்லா சாஞ்சிக்கோங்க, சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சைட்ஸில் மூவ் பண்ணுறச்சே சேர் பேலன்ஸ் போகக்கூடாது. உங்களுக்கு பயமாக இருக்குது, பேலன்ஸ் இருக்காது அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்கள் இந்த சேரை செவுத்தோடு கூட ஒட்டி போட்டுன்றலாம். ஸோ தட் நம்ம மூமெண்ட்ஸ் பண்ணுறதே சேரை நகராமல் இருக்கும். ஸோ அதை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் நல்லா காலை நாற்றி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சேர்லன்னா சேருக்கு வெளியில் உங்களால் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. முடியாதவங்க ஹிப்பு டைட்டாலாம் இருக்குன்னா இவ்வளோ தான் வரும். ஸோ கால் இப்படி ஃப்ரண்ட்டில் தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண காலை நல்லா நகர்த்த வரும். இன்னொரு பாயிண்ட் கவனிக்க வேண்டியது, கால் வந்து நல்லா தரையில் பதியணும். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க, தரையில் கால் வைக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் எடுத்துகிட்டு நல்லா பிளாக் மேலே 2 காலையும் ரெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸில் நீங்கள் காலை நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் பொசிஷன் வந்து ஃபர்மாக இருக்கணும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ கையை வந்து சைட்ஸில் வச்சுக்க போகிறோம். உள்மூச்சு இங்கே எடுத்துக்கோங்க, இன்ஹேல், எக்ஸேல். ஸோ இதில் வந்து 2 விதமாக ஸ்டார்டிங் பொசிஷன் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் இல்லாதவங்க வந்து நீங்கள் கைகளால் இது சேரை பிடிச்சின்றாங்க. ஓகே, இன்ஹேல் இந்த பொசிஷனில். பேலன்ஸ் இருக்கிறவங்க கைகளை 2 ஷோல்டர் லெவல். ஸோ இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு இன்ஹேல் பொசிஷன். இங்கேருந்து எக்ஸேல் வெளி மூச்சை விட்டுட்டு சைட்ஸில் போக போகிறீங்க. நீங்கள் அந்த கையை ஸ்லைட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ எந்த விதம் உங்களுக்கு முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. இன்ஹேல் சென்டர், எக்ஸேல் ரைட் சைடு லேட்ரல். எவ்வளோ தூரம் ஸ்லைட் பண்ணிவிட்டு போகிறோமோ உங்கள் கால் வரைக்கும் போகலாம். தரையில் தொடலைனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் போங்க. பேலன்ஸ் போகக்கூடாது, ரொம்ப சாயக்கூடாது. இன்ஹேல் கம் அப், எக்ஸேல் லேட்ரல். கழுத்து வலியெல்லாம் இல்லாதவங்க நல்லா கழுத்து திருப்பி மேலே பார்க்கலாம். இல்லை கழுத்து வலி இருக்குது அப்படின்றவங்க கழுத்தை திருப்பவே வேண்டாம், நீங்கள் கீழே நேரையே இப்படியே வச்சுக்கலாம் உங்கள் கழுத்தை. இன்ஹேல் சென்டர். நம்ம எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் இருக்கிற வலி எதுவும் அக்ரவேட் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். எக்ஸேல் லேட்ரல், இன்ஹேல் சென்டர், ஆர்ம்ஸ் டவுன். அடுத்த மூமெண்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பைனல் ட்விஸ்ட். ஸோ இதுவும் நீங்கள் இதே மாதிரி சேரில் உட்காந்துட்டும் செய்யலாம், நின்றுட்டும் செய்யக்கூடிய மூமெண்ட்ஸ் தான். ஸோ காலை கம்ஃபர்டபுளாக தள்ளி வச்சுக்கோங்க. உள்மூச்சு எடுத்துகிட்டே கைகளை ஷோல்டர் லெவலில் எடுத்துக்க போகிறோம். இன்ஹேல், எக்ஸேல் ட்விஸ்ட். குனியர்ச்சே ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் சைடுக்கு போக போகிறது. சேரில் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் பின்பக்கம் சேரோட பேக் சைடை வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இன்ஹேல் கம் அப், எக்ஸேல் ட்விஸ்ட். ஒரு கை வந்து கால் கிட்ட போகிறது, இன்னொரு கையால் நீங்கள் சேரை பிடிச்சிக்கலாம். இந்த மேல் பக்கம் சேரை பிடிக்க முடியலன்னா கூட இந்த சீட்டுக்கிட்ட பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எங்கே சௌரியமோ அந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. இன்ஹேல் சென்டர், ஆர்ம்ஸ் டவுன். இன்னொரு முறை பார்க்கலாம். இல்லை உங்களால் சேரையே பிடிக்க முடியலன்னா கூட இன்ஹேல் ஆர்ம்ஸ் டு ஷோல்டர் லெவல், எக்ஸேல். இந்த கையை ஃப்ரீயாக விட்டுருங்க, கையை கீழே வச்சுட்டு. ஸோ இந்த ஹேண்ட் கேன் கோ அக்ராஸ் யுவர் செஸ்ட். இந்த மாதிரி உட்காந்துட்டு ட்விஸ்ட்டு கூட நீங்கள் செய்யலாம். இன்ஹேல் அப், எக்ஸேல் ட்விஸ்ட், இன்ஹேல் சென்டர், ஆர்ம்ஸ் டவுன். ஹிப்பு மொபிலிட்டி அண்ட் லெக் பேலன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் பில்டப் பண்ணுறதுக்கான மூவ்மெண்ட்ஸ். ஸோ யார் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கம்பி சப்போர்ட்டுக்கு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் க்ரில்லு, விண்டோ க்ரில்லு இல்லைன்னா க்ரில் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி செவரு சப்போர்ட்டில் கூட பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்ல பேலன்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு பயப்படாமல் தைரியமாக பண்ணலாம். ஸோ இந்த நியூட்ரல் பொசிஷனில் இன்ஹேல் பொசிஷன். இங்கே நல்லா உள்மூச்சு எடுத்துக்கோங்க.
எக்ஸேல், வெளிமூச்சு எடுத்துகிட்டு லெஃப்ட் லெக் அப். நல்லா காலை வந்து ஃப்ரண்ட்டில் லிஃப்ட் பண்ண போகிறோம். முட்டி வந்து இடுப்பு அளவில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் தூக்க முடிஞ்சால் சரி, முடியாதவங்க வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு முடியுமோ அந்த இடத்தோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். இன்ஹேல், லெக் டவுன். இப்போது அடுத்த கால் பார்க்க போகிறோம். எக்ஸேல், ரைட் லெக் அப். தையை வந்து பேரலாக வச்சுக்கலாம். இந்த கீழ்காலை 90 டிகிரி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இன்ஹேல் டவுன். Inhale, neutral position. Exhale, left leg up. Inhale, down. Exhale, right leg up. Inhale, down. So, the first movement front of the body. அடுத்ததாக பார்க்க போகிற மூமெண்ட் வந்து நம்ம காலை சைடில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இன்ஹேல், இதே தான் நியூட்ரல் பொசிஷன். எக்ஸேல், லெஃப்ட் லெக்கை லெஃப்ட் சைடுக்கு ஸ்லைடாக எடுத்துன்னு போகிறோம். Exhale, sideways. Yeah. Inhale, center. Exhale, right leg away. Exhale, center. இன்னொரு முறை பார்க்கலாம். Inhale, leg to the side. Left leg first. Exhale, center. இப்போ right leg away. Center. Exhale. போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சீனியர்ஸ்க்கு உண்டான சீரீஸ் ப்ராக்டிசஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது லூசனிங் மூவ்மெண்ட்ஸ், ஒரு ஜாயிண்ட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இதுலேருந்து ஸ்லோவாக நம்ம என்ன அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பில்ட் பண்ணணும், ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணணும்.